ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம் ஸ்ரீ குருப்யோ நமக. இன்றைய தினம் தானத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு பதிவு இது. அதாவது எந்த வகையான தானம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக தான் இது. நமது கர்மாவை உடைக்கிறதுல தானங்களுக்கு தனி இடம் உண்டு. இந்தந்த தானத்தை செஞ்சால் இந்தந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாராலையுமே தானம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் அவரவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தானங்களை பண்ணலாம். மனுஷ உயிர் வாழறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது உணவு. அதன் பொருட்டு பிறருக்கு தானம் செய்தலும் அதன் பலன்களும் நம்ம பார்க்கலாம். அதாவது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பொன் பொருள் எவ்வளோதான் கொடுத்தாலும் மனசு திருப்தி கொள்வது கிடையாது. ஆனால் ஒருத்தர் வேணும் அப்படின்னு கேட்ட வாயால் போதும் அப்படின்னு சொல்லி மனநிறைவோடு எழுவது சாப்பிடும்போது மட்டும்தான். தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை தெரியப்படுத்தக்கூடியது அன்னதானம். அன்னதானம் பண்ண பண்ண பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் எல்லாம் போகும். பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். எப்போ வேணாலும் அன்னதானம் பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறதுக்கு இப்போ தான் அன்னதானம் பண்ணணும், அப்போ தான் அன்னதானம் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எப்பெல்லாம் நம்மளால் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானத்தை இடுபவரை வெயில் வருத்தாது, வறுமை தீண்டாது, இறையருள் எப்பொழுதும் துணை நின்று மனதில் மகிழ்ச்சி நிலையாக குடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால எல்லோரும் அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்யறது தானத்திலேயே சிறந்தது. அது அந்த ஒரு தானத்தை செய்யும்போது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு தானம் நம்ம அன்னதானம் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு எழும்பொழுது மனதார வயிறார சாப்பிட்டு மனதார திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த தானத்திற்கு மட்டுமே உண்டு. அதனால் நம்ம எல்லோருமே அன்னதானம் செய்வோம் அப்படின்னு சொல்லுகிறோம். ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம் ஆனந்தவல்லி ரக்ஷமாம் ஸ்ரீ குருப்யோ நமக.